அனைவருக்கும் வணக்கம். மண்டே மோட்டிவேஷன் எனும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் முன்னாடி 2 புனலும் ஒரு பொட்டலும் இருக்குது. இதில் நான் ஒரு புனலை டைமனும் இன்னொரு புனலை நான் எஃபெக்டனும் கீழே உள்ள பொட்டில் நான் சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த டைமுங்கிற அந்த புனல்லையும் எஃபெக்ட்டுங்கிற அந்த புனல்லையும் தண்ணியை ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அந்த சக்ஸஸுங்கிற அந்த போத்தலை சரியாக என்னால் தண்ணியாக ஊற்ற முடியலை, அது வெளியில் சிதறுது. இதே செயற்பாடை நான் ஒரு பெரிய புனல் டிசிப்ளின்ங்கிற அந்த புனலை வச்சு இந்த செயற்பாடை செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமுங்கிற அந்த புனலில் ஊற்றுற தண்ணியும் எஃபெக்டினூடாக ஊற்றுற அந்த புனலில் ஊற்றுற தண்ணியும் சரியாக அந்த டிசிப்ளின்ங்கிற அந்த புனலில் விழுந்து இந்த சக்ஸஸுங்கிற அந்த போத்தலில் சரியாக தண்ணி விழுகுது. இதே போன்றுதான் மாணவர்களாகிய நாமும் எமக்கு நேர முகாமைத்துவமும் முயற்சிகளும் மாத்திரம் இருக்குமாயின் சக்ஸஸ் எனும் கோலை அடைவது கடினம். அங்கு சக்ஸஸ் எனும் போத்தலில் தண்ணீரை இடுவதற்கு எவ்வாறு டிசிப்ளின் எனும் புனல் தேவைப்படுகிறதோ நமக்கும் டிசிப்ளின் என்ற பண்பு தேவைப்படுகிறது. நேர முகாமைத்துவம் மற்றும் முயற்சிகளோடு டிசிப்ளின் என்ற பண்பு இருக்குமாயின் சக்ஸஸ் எனும் கோலை அடைந்து கொள்வது இலகு. ஆகவே மாணவர்களாகிய நாமும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சக்ஸஸ் எனும் கோலை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி. இத்தகவலை வழங்கிய நாங்கள் சரஸ்வதி மத்திய கல்லூரியிலிருந்து தரம் 13 கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்கள்.